காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்வது குறித்து தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார். தொழிற்சாலை செயலாளர்களுக்கான 41வது தேசிய அளவிலான மாநாடு வியாழனன்று சென்னையில் நடந்தது. இதில் மத்திய கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சர் சச்சின் பைலட் கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சச்சின், ஆண்டுதோறும் 15 மில்லியன் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அரசுடன் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்றும் தெரிவித்தார். காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து இந்திய அரசு உரிய நேரத்தில் தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் முடிவெடுக்கும் என்றும் சச்சின் கூறினார். I don't think there is a final view taken on that. I think people are aware of the sentiments expressed by various political parties, as also the people of Tamil Nadu. The government will take an appropriate decision at the appropriate time. முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் உலக பொருளாதாரத்தில் மந்தநிலை ஏற்பட்டாலும் இந்தியா பாதுகாப்பாக உள்ளது என்றும் அவர் கூறினார். சிட்பண்ட் மோசடிகளை தடுக்க முதலீட்டாளர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் சச்சின் தெரிவித்தார்.